சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த சுவிசேஷ பணியை, இந்த ஊழியம் 109 வருடங்களாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து வருகிறார் ஆண்டவர். இந்த ஊழியத்தில் ஒரு விசுவாச வார்த்தை உண்டு. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்விப்பார். கேளுங்க, எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, என் நாமத்தினால எதை கேட்காலும் அவர் தருவார். ஆனாலும் நீங்க ஒரு விசுவாச வார்த்தை என்ன, இந்த ஊழியத்துல தேவனுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்பது நமது சங்கத்தின் ஒரு விசுவாச வார்த்தையாகும். பணமும் இந்தியராலே, பணியாளரும் இந்தியராலே என்பதுதான் நம்முடைய ஊழியத்திலே ஒரு தரிசனம். 1905 17 வாலிபர்களால இது உருவாக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. திரு வி எஸ் அசரியா, ஜெயா சித்தம்பர் இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். நம்முடைய ஊழியத்தை துவக்கத்திலே அவர்களெல்லாம் இருந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விசேஷித்தவர் ஒன்று சொல்ல வேண்டுமானால் சாது சுந்தர் சிங் கௌரவமிக்கவர், அவருடைய பாதங்கள் ரத்த பாதங்கள் என்று சொல்லக்கூடிய இருந்தவர். இந்த சுவிசேஷ பணியிலே நம்முடைய இயக்கத்திலே சங்கத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பரிசுத்தவான் பணியாற்றி இந்த ஊழியத்தை ஊக்குவித்தது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்படியாக இந்த ஊழியங்கள் சிறப்பாக நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம். இதில் தேவனுடைய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்தை குறித்த ஒரு ரிப்போர்ட், ஏன்னா நீங்க எல்லாம் போன வருடம் உழைத்திருக்கீங்க, அதனால கடந்த வருடத்தை ஒரு ரிப்போர்ட் கேட்கணும்னா என்ன ஆகும்? எப்பயுமே நம்ம பலன் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த உலகத்துல பலன் இல்லாம எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்படி போன வருஷம் உங்களுடைய உழைப்பு பர்சனலா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுத்திருப்பாரு. அது பர்சனல் ரகசியம். ஆனா இந்த ஊழியத்துல வெளியேறமா கொடுக்கப்பட்ட ரகசியம் பலன் என்னவென்றால் 1823 கிராமங்களை நமது மிஷனரிகள் போய் சந்தித்திருக்கிறார்கள் என்பது மகத்துவமானது, தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. அப்போ கிராமங்கள் 1823 கிராமங்களை சந்தித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குடும்பமாக போய் எப்படி சந்தித்திருக்கிறார்கள் என்றால் நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். 22,010 குடும்பங்களை போய் சந்தித்திருக்கிறார்கள் குடும்பங்களாக. அது மாத்திரமல்ல, கைப்பிரதி ஊழியம். இப்ப நம்ம ஏரியால கூட கைப்பிரதி கொடுத்துடலாம், ஆனா நாட்டுக்கு எல்லாம் கைப்பிரதிலாம் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அந்த கைப்பிரதி ஊழியத்தை நமது மிஷனரிகள் சக ஊழியர்கள் சேர்த்து செய்திருக்காங்க. 21,127 பேரிடம் நற்செய்தி அந்த கைப்பிரதி மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்துடைய பலனே ஜெபம். அப்போ ஜெப கூடுகை ரொம்ப முக்கியம். இந்த வருடத்துல இந்த நம்ம ஊழியத்துல மொத்தம் 7,011 ஜெப குழுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக ஒரு ஆச்சரியமான அதிசயமான தேவ கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். இது ஆண்டவருடைய ஊழியம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் இந்த ஊழியத்திலே ஆண்டவர் சந்ததிக்குள் இந்த பூமியை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பணி மாத்திரமல்லாதபடி சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் பிணியாகளையும் சுத்தமாக்கினது போல அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நம்முடைய மிஷனரிகளும் சும்மா இல்லை. இந்த பணி மட்டும் இல்ல, சுவிசேஷம் மாத்திரமல்ல, வியாதிப்பட்டவர்களுக்கு சந்தித்திருக்கிறார்கள். 3,621 பேரை போய் சந்தித்திருக்கிறார்கள். உங்களால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? நான் போன வருஷத்துல எவ்வளவு பேரை சந்திச்சேன்னு நீங்க பாருங்க. நீங்க உழைத்த உழைப்பு, நீங்க ஓடின ஓட்டம், 3,621 பேரை போய் வியாதியஸ்தர்களை சந்தித்து ஜெபம் செய்து நேரை விசுவாசத்துக்குள் வழிநடத்திருக்கிறார்கள். அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதை ஆமென் சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஒரு சார்பா சொல்லணும்னா, சில பேர் போன மாசம் வந்தீங்க திருப்பத்தூர் ஆசிரமம். அந்த திருப்பத்தூர் ஆசிரமத்தில் கண் மருத்துவமனை, ஏழை மக்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சில சகோதரிமார்கள் நேரடியாக வந்து பார்த்தோம். எபேசியர் 2:10 என்ன சொல்கிறது? நற்கிரிகள் செய்வதற்காகத்தான் அவர் நம்மை உண்டாக்கினார் என்று. இன்னைக்கு உலகம் சொல்லுவோம், நற்கிரி செய்வதனால எனக்கு தான தர்மம் பண்ணுவதனால புண்ணியம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனையும் நற்கிரியை செய்வதற்காகத்தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அந்த பணியை இந்த NMS ஊழியம் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது என்று சொல்லணும்னா அது தேவனுக்கு நாமத்தின் மகிமை உண்டாகும். அது மாத்திரம் இல்லாதபடி, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் சுவிசேஷ பணி, கிராம பணி, வியாதியஸ்தர்கள் பணி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் மலைவாழ் பிள்ளைகள், ட்ரைபல் சாஸ்டர்ஸ், ஒரு கடந்த நாட்களாக செல்வகுமார் தலைமையோட நாங்கள் சில குழுமங்களாக நாங்கள் அந்த ட்ரைபல் ஹாஸ்டல்லாம் நாங்கள் போய் சந்திச்சோம், அங்கே மகிழ்ந்தோம், ஆவியில கழிவுந்தோம். அவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும் போது அப்படியே பிரமித்து போயிருந்தோம். அப்போ 11 ட்ரைபல் ஹாஸ்டல் நடக்கிறது. NMS மூலியமா அதுக்காக செவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக ட்ரைபல் ஹாஸ்டல்கள் உருவாக வேண்டும். ஏன் இந்த ட்ரைபல் ஹாஸ்டல்
கேர்ள்ஸ் நடக்குது. அப்ப பழங்குடி மக்களின் பிள்ளைகள் அங்கு தங்கி கல்வி பயிர்கிறார்கள். மற்ற நேரங்களில் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய நற்செய்தியை அங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் 6ஆவதுல இருந்து +2 வரைக்கும் படிக்கிறாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது. எப்படி சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, எப்படி அதெல்லாம் வேலைக்காகாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அன்னைக்கு மிஷனரிஸ் வந்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, நடத்தினாங்க, அன்னைக்கு கல்வி இல்லை இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில் இல்லை, இப்ப கொடுக்கறது சாத்தியம் இல்லை, இப்போ அவங்களே அந்த கல்வி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்து கொண்டு வருகிறார், மகத்துவமான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். இதை என் கண் கூட நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒளிமணிக்கு நான் ஒரு நாள் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு கடந்து போகும்போது ஒரு ஊழியர்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் கடந்து போயிருந்தேன். அப்போ என்னை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு மிஷனரி என்னை கூட்டி கொண்டு வந்தார். நான் எப்பயுமே யாருக்கு முதல்ல உட்கார்ந்தாலும் அவங்க குடும்பம் குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே விசாரிச்சுருவேன். எப்படி அவங்க ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, எப்படி ஆண்டவர் ருசிச்சாங்க, அவர் எப்படி நல்லவர் ருசிச்சாங்கன்றத நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அது எனக்கு டச்சிங்கா இருந்தா இன்னும் நான் ஆண்டவரை அதிகமா ருசி பண்ணணும். அப்படி அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் சொன்னார், நான் பக்கா ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தேன், பக்கா இந்து குடும்பத்தை சேர்ந்தேன். அப்புறம் எப்படி பிரதர் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க பொறுமையா அவங்களுடைய ஸ்டோரியை சொன்னாங்க. நான் சுருக்கமா அதை சொல்றேன். ஜவாதி ஹில்ஸ்ல ட்ரைபல்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. நமக்கு சில பேருக்கு இங்க தெரியும். அங்க 100 சில பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல படித்த ஒரு சகோதரி தான் இவரும் அதே ஜவாதி இடத்துல நெல்லிக்குப்பம். இவங்கெல்லாம் பட்டக்காரர்கள்னா மேன்மையானவர்களா பஞ்சாயத்து பண்ணது இதெல்லாம் இவங்க தான் முன்ன இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளு இவங்க ட்ரைபல் ஹாஸ்டல்ல படிச்சவங்க. அவங்க பேரு அமுதா. இவங்களுக்கும் இந்து முறைப்படி திருமணம் நடந்துருச்சு. இப்ப நல்ல கவனிங்க, இந்த சாட்சி எப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல் சாட்சி. எப்படின்னா இந்த ட்ரைபல் ஹாஸ்டல்ல என்ன பண்ணிருக்காங்க, கல்வி மாத்திரம் கொடுக்கல. நான் முதலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நற்செய்தியை, தேவ ராஜ்யத்தை அவர்கள் உள்ளத்துல விதைத்திருக்கிறாங்க. அப்போ 6th இருந்து 12th வரைக்கும் இதை விதைச்சு அனுப்பிட்டாங்க. இப்ப இவங்க உலகத்துக்குள்ள போறாங்க. இப்ப இவங்க உள்ளத்துல யார் இருக்கா? இயேசுவை விதைச்சு அனுப்பிட்டாங்க. யாரு? நம்முடைய மிஷனரிமார்கள் அனுப்பிட்டாங்க. இவங்க போன உடனே, திருமணம் ஆன உடனே அந்த கண்ணப்பன், அவர் பேர் கண்ணப்பன், அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வெளிப்படுத்தி, அன்பை வெளிப்படுத்தி, தன் கனியை வெளிப்படுத்தி, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன உடனே பிற்பாடு என்ன நடந்தது? அவர் உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டு, என் மனைவி வழிதான் இன்றைக்கு உண்மையான வழி என்று சொல்லி அவரும் தன் இருதயத்தை ஒப்புக்கொண்டார். இது பிற்பாடு நடந்தது. அப்போ அமுதா என்கிற உள்ளத்துல இயேசு விதைக்கப்பட்டாங்க. இப்போ கண்ணப்பன் உள்ளத்துல, குடும்பத்துல விதைக்கப்பட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சும்மா இல்ல, இனி எதுக்கப்பா இந்த வாழ்க்கை, நாம மிஷனரியா கிளம்பி போலாமே என்கிற ஒரு பலத்த ஒரு தானம், ஒரு கர்த்தருடைய கரம் அவர்களை அப்படியாக ஒருமுகப்படுத்தி, அங்க என்ன நடந்தது தெரியுமா? கொல்லிமலையில அவர் ஒரு மிஷனரியா டெலிகேட் பண்ணி அசக்காட்டுப்பட்டு, சில பேர் வந்திருப்பீங்க அந்த பகுதிக்கு, அந்த மிஷனரி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய சாட்சி யாருக்கும் தெரியாது. இது எங்கிருந்து வந்தது? ட்ரைபல் ஹாஸ்டல்ல விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதை, அந்த விதை தான் இன்னைக்கு ஒரு மிஷனரியாக குடும்பமாகி இன்னைக்கு அநேகருக்கு ஒளி வீசி கொண்டே இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட நற்கிரிகளையும் இந்த சுவிசேஷ பணியில செய்து கொண்டிருக்கோம். அதனால நீங்க கலெக்ட் பண்ணுகிற ஒவ்வொரு 500 ரூபாய், அந்த மிஷனரி பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கிற, மலைவாழ் பிள்ளைகளுக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் விருதாய் போல அவர்கள் தேவனை சோதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் அந்த தேவனுடைய நீதிக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த என்எம்எஸ் ஊழியர் மூலமாய் தேவன் திருவையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தியாக வாழ்வு தான் மிஷனரி வாழ்வு. தியாக வாழ்வு, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வு தான் மிஷனரி வாழ்வு. அப்ப அந்த அர்ப்பணி வாழ்வுல என்ன தெரியுமா நடந்தது? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாடுகள் நிறைந்ததுதான் அர்ப்பணிக்கிற வாழ்வு. 2வது, அவமானமான வார்த்தைகளை கேட்டு அவமானமான சூழ்நிலையிலும் ஊழியத்தை செய்வதுதான் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட தியாக வாழ்வு. இன்னொன்று, இல்லாமை என்கிற ஒரு வாழ்வு தான் தியாகம் நிறைய ஒரு வாழ்வு. அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த மோசஸ் கண்ணப்பனை குறித்து சொன்னேன். அவருடைய ஆலயம் உடைக்கப்பட்டது. அவர் கொல்லிமலையில இருக்கும்போது அவருடைய ஆலயத்தை அநேக விஷயம் கிருமியினாலும் சாத்தானால் ஏற்பட்ட சில அந்நிய நுகங்களும் வந்து அந்த ஆலயத்தை உடைத்து எடுத்தார்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொடுத்துருப்பேன். இந்த கொல்லிமலையில சாட்ல அந்த ஒரு பக்கத்துல பாம்பு வந்த மாதிரியும் ஒரு கூடாரம் உடைஞ்சி கல்லை தூக்கி போனாங்க. இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி ஆலயத்துல போட்டிருக்காங்க. கீழே தான் அவங்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. மண்டையில விழுந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஆலயத்தை தகர்க்கப்பட்டு எதிர்ப்புகள் மத்தியிலும் இன்னைக்கு அந்த தியாகத்தோடு பின்மாற்றம் அடையில நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அது மாத்திரம் இல்ல, தியாக வாழ்வுல இருக்கும்போது அந்த மிஷனரிகள் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுல என்ன நடக்குதுன்னா அவமானங்கள்.
இயேசு கிறிஸ்து எப்படி அவமானப்பட்டார்? மனுஷன் எதனால தாங்கிக்கலாம், அவமானத்தை மட்டும் தாங்கவே முடியாது தெரியுமா? சாப்பாடு இல்லாம மூணு வேலைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு கூட உட்காந்துடலாம், அவமானத்தை மட்டும் தாங்கவே முடியாது. அவமானத்தை சில பேர் தாங்க முடியாம தற்கொலை கூட பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை செய்வதற்காக அவமாக்கப்பட்டார்கள். பர்கூர் மலை எத்தனை பேருக்கு தெரியும்? பர்கூர் மலை, அந்த பர்கூர் மலைக்கு சில பேர் நான் அழைத்து கொண்டு சென்றிருக்கேன். செல்வகுமாரனுடைய தலைமையில நம்ம பர்கூர் போயிருக்கிறோம். பர்கூர்ல யார் இருக்கா? என்ன மிஷனரி இருக்காரு சொல்லுங்க எல்லாரும்? ரமேஷ் நாயக் மிஷனரி இருக்கிறாரு. அவர் பாருங்க, வீரண்ணாமலையில அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வீரண்ணாமலையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொல்லிமலைக்கு அவர் ஊழியர் செய்து இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னா இன்னைக்கு பர்கூர் மலையில இருக்கிறார். அங்க என்ன அவமானம்னா, நல்ல ஊழியர் செஞ்சுட்டு இருக்காரு, நல்ல சாந்தமா பேசுவாரு, நல்ல எல்லாரையும் கவர் பண்ணி சூப்பர் ஊழியர். ரொம்ப பிடிக்கும் அவரோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையான தங்கமான ஒரு மிஷனரி. அப்படி அவர் சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அந்த ஊர்ல இருக்கிற சில மனிதர்களால, சில நபரால அவர் தூஷிக்கப்பட்டார். எப்படி தூஷிக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடுமானால், ஒண்ணுமே இல்லை, நல்ல தண்ணியை போட்டு சர்ச்சை வாசல்ல வந்துட்டு விசுவாசிகள் எல்லாம் பிடிச்சு திட்டுறது, நீ இந்த மதத்துக்கு மாறி போயிட்ட, காசு கொடுத்து போயிட்டான் அப்படின்னு ஆலயம் நடக்க விடாதபடி ஆலயம் முடிஞ்சு வரும்போது அப்படி ஒரு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த விசுவாசிகளை. சரி, விசுவாசிகளை தான் பண்றாரு. விசுவாசிகள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, யாரும் எங்களை டார்ச்சர் பண்ண, யாரும் நாங்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அவர் அங்க ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அடுத்து என்ன செஞ்சாரு, அந்த மிஷனரியை பார்த்து நீ எப்படி ஊழியம் செய்யப்பாரு, உன்னை இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு, என்ன ஊழியம்னு சொல்லிட்டு ஒரு அவமானமான வார்த்தை. யாருக்கும் அந்த வார்த்தை வரக்கூடாது. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன உன் மனைவி என்ன வீட்டுக்கு போறாங்களா, எல்லா விசுவாசி வீட்டுக்கு இருக்கு, அந்த மிஷனரி என்னிடத்துல சொல்லி கலங்கி அழுது எனக்கு செடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் வாய்க்காட்ட அவமானமான வார்த்தைகள், தன் சொந்த சரீரத்தை குறித்த அவமானமான வார்த்தைகள். ஏன்? சுவிசேஷ வேலையை செய்வதன் நிமித்தமாக, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன படிக்க போனாரா, பணம் சம்பாதிக்க போனாரா? ஒண்ணுமே இல்லை, இயேசுவை அறிவிக்க வேண்டும், அதுக்காக தான் பண்ணார். அப்படி மனைவியை அவமானப்படுத்துகிற வார்த்தை. அது மாத்திரம் இல்லாதபடி பாருங்க, இதோட விட்டாருன்னா கடைசியில் இதுக்கும் அவர் அசரல. கடைசியில ஒரு பாயிண்ட்ல வந்தாரு, இப்ப மாதிரி இவனுங்க நம்ம கிட்ட வம்புக்கு வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க, ஏதாவது பண்ணினாங்க. என்னப்பா அவங்க பெண்கள் எல்லாம் பைபிள் எப்படி வச்சுட்டு வராங்க, என்ன ஏசப்பா என்ன ஓப்பனா சொல்றேன், பால் பிடிக்கிறாரா? உங்க ஜீசஸ் என்ன பால் பிடிக்கிறாரா? குழந்தை இயேசுவா? எல்லா லேடிஸும் அப்படி பொத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து கோபம் ஒரு பார்த்தாரு, நான் சிலுவையில் பட்ட பாடுகளை நீங்க நினைத்து சகித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. அவர் பொறுமையோடு சகித்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆமென். பொறுமையோடு இருந்தார். வெற்றி யார் பக்கம்? வெற்றி யார் பக்கம்? ஆண்டவர் பக்கம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பக்கம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நீங்க சும்மா இருந்த யுத்தம் என்னுடைய. இப்ப அவர் ஏதாவது எடுத்து பேசியிருந்தாருன்னா அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, யுத்தம் நீங்க செய்யணும், அவர் செய்யல. ஆண்டவர் ஃபாலோ பண்ண அந்த வழியை, ஆண்டவர் சிலுவையில் அவமானப்பட்டார், அதே அவமானங்கள் எனக்கும் இந்த பாடுகள், இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதை நிமித்தம் வந்திருந்தார், பரவாயில்லைன்னு சொல்லி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரம் இல்ல, கடைசியா நான் சொல்ற ஒரு காரியம், எல்லாம் முதலாவது பாடு, இரண்டாவது அவமானம், மூணாவது எல்லாம். அப்ப பாருங்க, அதே மிஷனரிக்கு ஒரு தடவை இல்லாம 3 பெண் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறாரு. நீங்க ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு சிட்டியில வாழ்றது, படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வளர்ந்து இருக்கிறவங்க, பிள்ளைங்க படிச்சு நல்லா இருக்கிறவங்க ஆதி நாட்களை பார்த்தா அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தான் வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு சுவிசேஷ வேலைக்கு போனவர்கள் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க போதுமான கல்லூரி இல்லை, கல்வி இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற மிஷனரிகள், திருப்பத்தூர் ஒரு மிஷனரியுடைய மகன் சொல்றான், நான் எனக்கு வாழவே முடியலங்க, எங்க அப்பா ஓடியன்னு போயிட்டாரு, என்ன கவனிக்கலங்க, நான் என்ன செய்வதே தெரியலங்க. நான் சொன்னேன், பேதையை கர்த்தர் ஞானியாக்குவா, நீதிமான் உத்தமத்தில் நடக்கும் போது அவருடைய பிள்ளைகள் பாக்கியவன்தான் இருப்பாங்க, உன்னை விட மாட்டாரு, கண்டிப்பா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி உனக்காக நான் செவித்துக் கொள்றேன்னு சொன்னேன். அதே போல இவரும் தன் பிள்ளையை இழக்க படிப்புக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தார். ரமேஷ் டாக்டர் பெரிய மூத்த மகள் பேர் ரூத்து, நடுமகள் பேர் வந்து ஜாஸ்மின், கடைசி மகள் மகிமா. இந்த 3 பிள்ளைகள் அவருக்கு. அருமையான பிள்ளைகள், அருமையான குடும்பம். நீங்க எங்க எப்ப வந்தாலும் எங்க வீட்டுக்கு நாங்க கண்டிப்பா அவங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருவோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம செல்வகுமாரன் வீட்டுக்கும் அவங்க இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பம். அந்த பெரிய மகளை படிக்க வைக்கணுன்றதுக்காக சென்னையில ராயப்பேட்டையில என்எம்எஸ் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ரொம்ப கம்மி ரேட்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்காக வெறும் 3000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொன்னோன்னே அவர் சந்தோஷமா வந்து சேர்த்தார். என் பிள்ளை ஒரு ஸ்கூல்ல தங்கி படிக்க போகுது, ஆனா அவர் இருக்கிற இடம் எங்க, பிள்ளை இருக்கிற இடம் எங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம அந்த பிள்ளைக்கு ஹோம் சீக் வந்துச்சு.
நானும் என் மனைவி போய் பார்த்தோம். இன்னும் சௌந்தரி சிஸ்டர் எல்லாம் போய் பார்த்தாங்க. அநேகர் போய் பார்த்தாங்க. நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். பிரதர், பிள்ளைய கூட்டிட்டு போங்க, உங்க ஊழியம் அங்க சிறப்பா இருக்காது. உங்க பிள்ளை ஹோம் சிக் வந்து இங்க கிடக்குது. அழகான பிள்ளை, அருமையான பிள்ளை, நல்ல அமைதியான பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை படிக்க வசதி இல்லைனால இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. சாப்பாடு அழுகி போன சாப்பாடு, சரியில்லாத சாப்பாடு. ஏன்னா ஃபீஸ் கம்மி. கவர்மெண்ட் ஹாஸ்டல் எப்படி இருக்கும், அங்க பலதர பிள்ளைகள், எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியல. ஹோம் சிக்காயி 15 நாளுக்கு மேல ஹோம் சிக்காவே ஜுரம் 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 ஜுரம். நான் சொன்னேன், பிரதர் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு படிக்க வைக்க காசு இல்லை பிரதர், அங்க சேர்க்கணும்னா நாமக்கல்ல பக்கத்துல இருக்கு. அங்க ஃபீஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் ஆகும், வருஷத்துக்கு 15000 ரூபாய் கேட்பாங்க. நல்ல ஸ்கூல் தான், என்னால முடியாது பிரதர். அதே சார், அப்ப பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கல. அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை. இறங்கி வரணும்னா கீழே தான் வரணும். நான் வந்து நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா டெய்லி அவ்வளவு தூரம் நான் போயிட்டு வர முடியாது. நான் வந்து இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். நான் சாதாரண ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா, என்ன பிரதர் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, இங்க யானை இப்படி கிராஸ் ஆகி போவான்றாரு. அவ்வளவுதான், நல்ல காலம் ஓடி வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் கவலைப்படாதீங்க,